வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிய முதலமைச்சருடைய மரண செய்தி. இவருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. இப்போது ஒட்டுமொத்த கேரளாவையுமே ரொம்பவே உலுக்கியதுன்னே சொல்லலாம் இந்த முதலமைச்சருடைய மறைவு. யார் அந்த முதலமைச்சர், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனாரு, அவரு கேரளா மக்களுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன, அவர் அரசியல் பயணத்தில் கடந்து வந்த பாதை அனைத்துமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடல்நலம் சரியில்லாமல் கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் திடீரென மரணம். இவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அரசியல் வரலாற்றில் பெரும் பங்காற்றியவர் தான் முன்னாள் முதல்வர் அச்சுனானந்தன். 44 வயதுல எம்எல்ஏ ஆன இவர் 2006ஆம் ஆண்டு தனது 82 வயதுல முதன்முறையாக கேரளாவில் முதலமைச்சரானார். இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியில தொடர்ந்து 3 முறை பதவி வகித்தார். 2018ஆம் ஆண்டு வரை அரசியல்ல ஆக்டிவாக இருந்த இவர் உடல்நலம் பிரச்சனையின் காரணமாக ஓய்வெடுக்க வந்தார். திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவின் காரணமாக இவரை இந்த மாதத்தின் தொடக்கத்துல மருத்துவமனையில் அனுமதித்தாங்க. ஆனால் எவ்வளவு சிகிச்சை அளித்தும் இவரோட உடல்நலம் ரொம்பவே அதிகமாக தொடர்ந்து பின்னடைவாக காணப்பட்டது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிக சிகிச்சை அளித்தும் கூட இவரது உடல்நலம் மாற்றம் காணப்படவே கிடையாது என்று மருத்துவ அறிக்கை சொல்லியிருந்தாங்க. தீவிர சிகிச்சை பிரிந்த இருவருக்குமே பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொண்டு இதற்கு அவர் உடல் ஒத்திக்கவே இல்லை. காலை முதல் இவரது உடல்நலம் கவலைக்கிடமாக இருப்பதாக கேரளாவை செய்தி சேனல்களில் வெளியானது. இதையடுத்து அவங்க சில மணி நேரங்களுக்கு முன்பே உயிரிழந்து போனார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சிபிஐ பிரிந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் உருவான முதலில் குழுவில் உயிருடன் இருந்த கடைசி உறுப்பினர் அச்சுனானந்தன் தான். இவர் ஆலப்புழாவில் உள்ள புன்னப்பிரா என இடத்தில் பிறந்தார். தனக்கு 18 வயதாகும் முன்பே சுதந்திர போராட்ட வீரர் வி.கே. கருணாநிதியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட இவர் தன்னை அரசியலில் ஈடுபடுத்தி கொண்டு தனக்கு 23 வயது இருக்கும் போதே 1946ஆம் ஆண்டு அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுத்த இயக்கத்தில் கலந்து கொண்டார். இதில் போலீசார் நடத்திய தடியடியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர்களில் இருவரும் இவர்தான். இவர் இறந்து விட்டதாக பலர் நினைத்த சமயத்தில் மீண்டும் உயிருடன் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டார். 1964ஆம் ஆண்டு சிபிஐ கட்சி பிளவுபடுத்தி சிபிஐ உருவாகிய போது அந்த கட்சியில் இருந்து விலகிய 32 தலைவர்கள் அச்சுனானந்தம் ஒருவர். இதற்கு 3 வருடங்கள் கழித்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இவர் அவருடன் போராட்ட கடத்தில் நின்ற கே. வசுமதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அச்சுனானந்தன் முதலமைச்சராக இருந்தபோது கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. இவர் நேர்பட பேசும் குணம் பலரால் பாராட்டத்தையும் தாண்டி பலமுறை இவர் சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.